வாசிக்கிறோம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும்போது, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? நீ ஏதோ ஒரு காரியத்தில் ஏன் கலங்கி கொண்டு இருக்கிற, ஏதோ ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு நீ ஏன் இருக்கிற, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வருஷத்தில் கடைசி வருஷ மாதத்தில் மட்டுமல்ல, தொடங்கினதுலேருந்து உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் இருந்ததுனால தான் அந்த செங்கடலை கடந்து நீங்கள் வர முடிந்தது அன்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை நம்பி இருக்கிற ஒரு ஜனக்கூட்டம், அவரை விசுவாசித்து இருக்கிற ஒரு ஜனக்கூட்டம் நம்மை அவர் தான் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம்ம ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில், ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் நம்ம நடந்து போகும்போது அந்த அந்த பாதையில் நம்மளுடைய கால் தடம் மட்டும்தான் இருக்கும், மற்றவங்களுக்கு கால் தடம் இருக்காது. ஆனாலும் தனிமையாக நடக்கிறனே, எனக்குன்னு யாரும் இல்லையே, என் கஷ்டத்தை புரிந்து கொள்ள உணர யாரும் இல்லையே என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கும்போது, அவருடைய கரம் மட்டுமல்ல, அவருடைய கால் தடம் படுகிறது. நான் உன்னோடு இருக்கிறேன், உன் கரத்தை நான் பிடித்திருக்கிறேன், நீ ஏன் கலங்குற என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு ஆறுதல் ஆறுதலும் அற்புதம் நிறைந்தது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னா, எவ்வளவு நெருக்கமான ஒரு சமயத்திலும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையிலையும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னா, அந்த வார்த்தை மிகப்பெரியது.